ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு ஃப்ரைடே நாங்கள் கொரியாத் டேம் போயிருந்தோங்க. அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் மஸ்கட்லேருந்து போயிருந்தோங்க. நாங்கள் கிளம்புன இடம் பார்த்திங்கன்னா அல்மொபைலாலேருந்து கொரியாத் டேம் போங்க. எங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா 1 hour 45 minutes ஆச்சுங்க. கொரியாத் டேம் சூப்பராக நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வெயிலுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. கீழே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க போல். கீழே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வந்துச்சுட்டு இருந்தாங்க, அவங்க குளித்தாங்க. ஆனால் டேம் ஓப்பன் பண்ணி விடலைங்க. ஆனால் டேமில் தண்ணி இருந்துச்சு. இங்கேருந்து ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைட்டாக. அதில் நம்ம ஏறி போனதும் சும்மா வியூஸ் பார்க்குற மாதிரி வியூஸ் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். வந்து இங்கேருந்து பார்க்க வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. ஃபோனை எங்கே கீழே போட்டுருந்தோன்னு என் பொண்ணு ஒரு பக்கம் தெரியல, தூக்கி காட்டுங்க மம்மின்ற சொல்லிவிட்டு அவள் வேறு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா. உங்களுக்கோசரம் நான் கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்ராம்பாத்தில் உமானி ஃபெஸ்டிவல்ஸ் ஏதோ போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு. அங்கேயும் போய் பார்த்துட்டு போகலான்னு போயிருந்தோம். பெருசாக ஷாப்ஸ் எதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃபுட்டு தான் நிறையா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த தோசைக்கோசரம் ரொம்ப க்யூ நின்றுட்டு வாங்கினாங்கங்க. இந்த தோசை, அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ போண்டா மாதிரி இருந்துச்சு பார்க்க. பட் அது பேர் போண்டா இல்லையா, அவங்க நேம் அதில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். அவங்களே சொல்லியிருந்தாங்க வந்து நேம், அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா ஸ்வீட் தராங்க, நார்மலானா அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. இதை சாப்பிட்டவங்க சொன்னாங்க எங்கள் பக்கத்தில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரியும், அதுக்கப்புறம் சென்னாவில் வந்து இந்த மஷ்ரூமு வேறு ஏதோ பார்த்து ப்ளெயினாக வந்து வேக வச்சு மசாலா கிசாலா எதுவுமே இல்லைங்க, வேக வச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு ஃபுட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் இருந்துச்சு, வெஜ் ரோலு, அப்புறம் சமோசா இருந்துச்சு. இந்த தோசை கடை நிறையா இருந்துச்சுங்க. ஒமானி தோசை கடை வந்து அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதோட நான் செகண்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சு வந்து தோசை. இங்கே தான் நாங்கள் வந்து தோசை வாங்கினோம். இது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவங்க தோசையை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தோசை போடுறாங்க பாருங்கள். எப்படி தான் இந்த அளவுக்கு தின்னாக போட்டு எடுக்கிறாங்கன்னு தெரிலங்க. மாவை வந்து சூப்பராக தின்னாக போட்டு எடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் சாக்லேட் தோசைன்னு இருக்குது, அதுக்கப்புறம் மைனஸ் தோசைன்னு இருக்குது. சாக்லேட் தோசையில் இந்த மாதிரி தோசையை மடக்கிடுறாங்க. இதுக்கு மேலே நியூட்ரிலாவை போட்டு ஹனி வேணும்னா ஹனி போட்டு கொடுக்குறாங்க, கொஞ்சமாக சீஸ் வேணால் போடுறாங்க. வந்து இதோட ஒரு தோசையோட ரேட் பார்த்திங்கன்னா 500 பைசா வருதுங்க. அது அப்புறம் அது வாங்கினோம். அப்புறம் இன்னொரு தோசை சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சீஸ் தோசை வாங்கினோம். அதுக்கு மேலே சீஸ் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட்டு வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன சொல்ல, நம்ம வீட்டில் தோசை ஊற்றி அதுக்கு மேலே நம்ம நியூட்ரிலா போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம அரிசி மாவில் செய்வோம். இவங்களோட மாவு வந்து அது மாவோட நேம் அவங்க சொன்னாங்க, ஆனால் அவங்க சொன்னது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதோட நேமு. அது ஐ திங்க் மைதா மாவில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தோசைக்கு மேலே பார்த்திங்கன்னா அதில் நியூட்ரிலா போட்டாங்க இல்லையா, இதுக்கு மேலே வந்து சீஸ் அப்ளை பண்ணி ஹனி போட்டு கொடுக்குறாங்க. அது வந்து டேட்ஸோட ஹனி போல், டேட்ஸ் ஹனி போல். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. இதுவுமே 500 பைசா. இன்னும் இதே போல் போடுறாங்க. அதுக்கு அந்த தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே முட்டை போட்டு தராங்க, முட்டை சீஸ் போட்டு. அது வந்து 700 பைசான்னு சொன்னாங்க. அதுவும் அங்கேயே ட்ரை பண்ணோம். அது நான் வீடியோ எடுக்கலை. அது சாப்பிட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் இது ரெண்டும் டேஸ்ட்டு வைஸ் ஓகேவாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கு சின்ன சின்னதாக டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த ஃபெஸ்டிவல் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் சார்ஜஸ் பண்ணலைங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு சும்மா பவுன்சிங் கேம்ஸ் மாதிரி இருக்க விளையாட அது வச்சுருந்தாங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.